திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 22. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 21வது பகுதியை பார்த்தோம். இன்று 22வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? வெளியில் சென்றிருந்த சபாபதி பிள்ளை அவசர அவசரமாக வீட்டுக்குள் நுழைந்தார். அவர் முகத்திலே தெளிவில்லை, பதற்றம்தான் காணப்பட்டது. மாலை நேரத்து இதமான காற்றிலும் அவர் உடல் முழுவதும் வேர்த்து போயிருந்தது. கூடத்து கொடியில் கிடந்த துண்டை எடுத்து முகத்திலும் கழுத்திலும் மார்பிலுமாக அழுத்தமாக துடைத்து கொண்டார். இப்பொழுது அவர் மனம் அசுவாசப்பட்டு உடல் கசகசப்பும் அடங்கி இருந்தது. மெல்ல சமயக்கட்டு பக்கம் எட்டி பார்த்தார் சபாபதி பிள்ளை. அங்கே பார்வதி இல்லை. பார்வதி, பார்வதி என்று அழைத்தபடி கூடத்திலிருந்து நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டார். புழக்கடை பக்கம் கை வேலையாக இருந்த பார்வதி கணவரின் அழைப்பு குரல் கேட்டு உடனே ஓடி வந்தாள். என்ன சுவாமி என்று கேட்டுக்கொண்டே அவர் எதிரே வந்து நின்றாள் அவள். அவரது முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டு போனாள் பார்வதி. மனம் அசுவாசப்பட்டு போனாலும் சபாபதி பிள்ளையின் முகத்தில் இன்னும் சற்று பதட்டமும் வாட்டமும் இருக்கத்தான் செய்தன. இயல்பு நிலைக்கு மாறாக கணவர் இருப்பதை பார்த்த பார்வதி மெல்ல அவரிடம், தாங்கள் முகம் வாட்டமாக காணப்படுகிறதே, என்ன காரணம் சுவாமி என்று கேட்டவள், சோமு செட்டியார் வீட்டு பிரசங்கத்திற்கு செல்லவில்லையா, நேரமாகிவிட்டதே என்றாள். அப்போது விளக்கு வைக்கும் நேரம் வந்தது. பிரசங்கத்திற்கான நேரம் நெருங்கி கொண்டிருப்பதை எண்ணியதும் அவருக்குள் குழப்பமும் பதற்றமும் வந்து ஒட்டி கொண்டன. அதனால் சோர்ந்து போய் குரலில் அவளிடம், கையேடு படிக்கும் அம்மைக்கு உடம்பு சரியில்லை, அவளால் வர முடியவில்லை, அதனால்தான் என்று என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது என்றார் சபாபதி பிள்ளை. அவரது குழப்பம் தேவையற்றது என்று ஏனோ அவளுக்கு பட்டது. அதனால், ஏன் அந்த அம்மைக்கு உதவியின்றி தங்களால் புராணம் சொல்ல இயலாதோ? அந்த அம்மை வந்தால்தான் உங்களுக்கு புராணம் சொல்ல முடியுமோ? அந்த அம்மை இல்லாமல் உங்களால் புராணம் சொல்ல முடியாதோ என்று கேட்டாள் பார்வதி. சபாபதி பிள்ளையை பொறுத்தவரை அதுதான் உண்மை. புராணம் சொல்ல தொடங்கிய காலத்திலிருந்து அவர் இந்த நடைமுறையைத்தான் வழக்கமாக கொண்டிருந்தார். இன்று திடீரென்று அதை மாற்றிக்கொண்டு அவரால் தனித்து பிரசங்கம் செய்ய முடியாது. பார்வதியின் கேள்விக்கு அதைத்தான் பதிலாக சொல்லத் தொடங்கினார் சபாபதி பிள்ளை. உண்மைதான் பார்வதி, அவள் இசை பயிற்சி உள்ளவள். அந்த அம்மணி இசை பயிற்சி உள்ளவள், இனிய குரல் வளம் உடையவள். பிரசங்கத்தின் நடுநடுவே தேவார திருப்பாசுரங்களை பண்ணுடன் பாடுவாள். அது தவிர எனக்கு ஆங்காங்கு தேவைப்படும் மேற்கோள்களை சமயமறிந்து எடுத்து சொல்லுவாள். அவள் போல எனக்கு வேறு ஒருவர் அத்தனை ஒத்தாசையோடு கையேடு படிக்க முடியாது. அது தெரியுமா பார்வதி உனக்கு? அதனால்தான் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி தவிக்கிறேன். நேரம் வேறு ஆகி கொண்டிருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று மேலும் புலம்பத் தொடங்கினார். எழுந்து நிலை கொள்ளாமல் குறுக்கும் நெடுக்குமாக வேற நடந்து கொண்டிருந்தார். பார்வதியால் கணவரின் இயலாமையை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவள் சர்வசாதாரணமாக, அப்படியானால் போய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு வந்துவிடுங்கள் சுவாமி என்றாள். உண்மையிலேயே அது முடியாத காரியம் என்று விளக்கம் அளித்தார் சபாபதி பிள்ளை. அப்படி செய்வதற்கில்லை பார்வதி, இன்றைய பிரசங்கம் முக்கியமானது, நிறுத்த முடியாததாக இருக்கிறது. பிரசங்கம் வைத்தவர்கள் வேறு, அதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேறு. அவர்கள் ஏமாற்றமடைவதில் எனக்கு சம்மதமில்லை என்றார் சபாபதி பிள்ளை. பிறகு என்னதான் செய்ய போகிறீர்கள் சுவாமி என்றாள் பார்வதி. அதுதான் புரியவில்லை. தங்களுக்கு பிரசங்கத்தை நிறுத்தவும் மனமில்லை,
ஏடு வாசிக்கவோ ஆள் இல்லை. தாங்கள் தனியாக பிரசங்கம் செய்தாலும் சபைக்கு அலங்காரமாக இருக்காது என்று கருதுகிறீர்கள் நீங்கள். இந்த சமயத்தில் ஒரே ஒரு மாற்று வழிதான் இருக்கிறது என்றாள் பார்வதி. அவள் அப்படி சொன்னதும் சபாபதி பிள்ளை குருடனுக்கு கோல் கிடைத்தது போல் சந்தோஷப்பட்டார். வெகு ஆவலோடு, என்ன பார்வதி, என்ன என்ன சொல் சொல் என கேட்டார். அவள் உற்சாகத்தோடு சொன்னாள், தம்பி ராமலிங்கத்தை கையேடு வாசிக்க தாங்கள் உடன் அழைத்து செல்வதுதான் அந்த வழி என்று நிதானமாக சொன்னாள். சபாபதி பிள்ளைக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அப்படியே சொல்கிறாய் நீ, அவன் வருவானா என்று கேட்டார். அதற்கு பார்வதி, நிச்சயம் வருவான் என்று உறுதியோடு சொன்னவள், சற்று பொறுங்கள், நான் தங்களோடு அவனை அனுப்பி வைக்கிறேன் என்றவள் மாடி பக்கம் நோக்கி உரத்த குரலில், தம்பி தம்பி ராமலிங்கம், ராமலிங்கம் என்று ராமலிங்கத்தை அழைத்தார். மாடி அறையில் தனிமையில் தியானத்தில் அமர்ந்திருந்த ராமலிங்கத்தின் செவிகளில் அண்ணியின் அழைப்பு குரல் விழுந்தது. உடனே அவன் கண் விழித்து எழுந்து, இதோ வந்துவிட்டேன் அண்ணி, இதோ வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே அவன் அண்ணியின் எதிரிலே வந்து நின்றவன், என்ன அண்ணி, ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டான் ராமலிங்கம். அவன் குரலில் அண்ணியின் பாசம் இழைந்து ஓடியது. அதே பாசத்தோடு பார்வதியும் அவனிடம், கையேடு வாசிக்கும் பெண்மணிக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டதாம். அதனால் இன்று உன் அண்ணனாருக்கு பிரசங்கம் செய்ய முடியவில்லை. அது நின்று விடுமோ என்று தவிக்கிறார். அதனால் வேறு வழி இல்லை. ஏடு வாசிக்க இன்றைக்கு நீதான் அவரோடு செல்ல வேண்டும். இது அண்ணியின் கட்டளை, மறுக்கக்கூடாது தம்பி என்று சற்று கண்டிப்போடும் கூறினாள் பார்வதி. அந்த கண்டிப்பு தேவையில்லை என்பது போல் அவன் உடனே மறுபேச்சில்லாமல் அண்ணியின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு அவள் கட்டளைக்கு பணிந்து, நல்லது அண்ணி, தங்கள் உத்தரவுப்படி அண்ணலாரோடு சென்று ஏடு வாசிக்கிறேன் என்றான் ராமலிங்கம். அது கேட்டு பார்வதி பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தாள். மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சி என்று ராமலிங்கத்திடம் கூறிய பார்வதி கணவரை பார்த்து, அப்புறம் என்ன சுவாமி, தம்பியை அழைத்து செல்லுங்கள் என்றாள். சபாபதி பிள்ளை, சரி பார்வதி, நாங்கள் வருகிறோம் என்று கவலை தீர்ந்த மகிழ்ச்சியில் அவரிடம் பார்வதியிடம் சொல்லி கொண்டவர், தம்பி வா போவோமா என்று ராமலிங்கத்தை அழைத்தார். சென்று வாருங்கள் சுவாமி, போய் வா தம்பி என்று அவர்களுக்கு புன்னகையோடு விடை கொடுத்தாள் பார்வதி. சரி அண்ணி என்ற ராமலிங்கம் முன்னே செல்லும் அண்ணனை பின்தொடர்ந்தார். அண்ணனும் தம்பியும் ஒன்றாக செல்லும் அந்த அற்புத காட்சியை கண்டதும் பார்வதியின் கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்தன. மீண்டும் நாளைய திருவருட் பிரகாச வள்ளலார் தொடரில் சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.